ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கேரட் ஸ்மூதி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 2 கிளாஸ் கேரட் ஸ்மூதிக்கு மீடியம் சைஸ் தோல் சீவின கேரட்டில் 2 கேரட் எடுத்துருக்கிறேன். 2 ஏலக்காய், 8 சோக்டு பாதாம், நேற்று நைட்டே நான் பாதாமை ஊற வச்சுட்டேன். 8 கேஷ்யூ நட்ஸ், 6 டேட்ஸ், 1 கிளாஸ் பாயில்டு ஃப்ரீஸ்டு மில்க். ஸ்மூதிக்கு கூல் மில்க் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் ஹாட் வாட்டர். இப்போது ஒரு குக்கரில் 1 கிளாஸ் ஹாட் வாட்டரில் 2 கேரட், 2 ஏலக்காய் சேர்த்து 2 விசிலுக்கு நல்லா குக் பண்ணிக்கணும். குக் பண்ணதுக்கப்புறம் அந்த சூடு தண்ணியில் தோல் உரித்து அந்த பாதாமையும் 8 கேஷ்யூ நட்ஸையும் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் சூடு தண்ணியில் ஊற விட்டுடணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். என்னோடய மிக்சியில் முழுசாக கேரட் சேர்த்தா அது நல்லா அரையும், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்படியே உங்களுக்கு எப்படியோ அதுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது இது கூட டேட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம மில்க் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிரைண்ட் ஆகணும். நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் 1 கிளாஸ் மில்க், 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நம்மளோட கேரட் ஸ்மூதி ரெடி. இதில் நீங்கள் இனிப்பு வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா நாட்டு சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்லேயே உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகுறது உங்களுக்கு தெரியும். இதில் சேர்கிற எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.